ஸோ இங்க செருப்பு, போன், பேக், ஷூ, கேமரா எல்லாத்தையும் இங்க டெபாசிட் பண்ணிட்டு உள்ள போனா டெம்பிள் தெரியுதா? ரொம்ப பியூட்டிஃபுல்லான டெம்பிள். முடிஞ்ச அளவுக்கு வந்து டே லைட் இருக்கும் போதே வாங்க, இன்னும் நல்லா இருக்கும். இந்த கோயிலோட ஹிஸ்டரி என்ன தெரியுமா? நம்ம அங்க ஒரு இது பார்த்தோம்ல, அந்த ராணி கனவுல வந்து காளி வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க இந்த மாதிரி கோயில் கட்டு அப்படின்ற. அதனால அவங்க வந்து அவங்க ஒரு டிவோட்டி, ஸோ அதனால அப்படியே கட்டியிருக்காங்க. அங்க மேல தெரியுது பாத்தீங்களா ஒரு கூடாரம் மாதிரி, அதுதான் மெட்ரோ. ஸோ மெட்ரோல வந்தீங்கன்னா நீங்க டைரக்டா அப்படியே அந்த பிரிட்ஜே கனெக்ட் ஆயிடும் உள்ள. அண்ட் இது பார்க்கிங், இதுவுமே சார்ஜ்டு பார்க்கிங் தான், ஃப்ரீ கிடையாது. 1 ஹவருக்கு எவ்வளோ அப்படின்ட்டு. ஸோ உள்ள போன் அளவோட இல்லை, கேமரா அளவுனால எதுவுமே காட்ட முடியல. இப்போ அடுத்து வந்து பெல்லூர் மட் போவோம். ஸோ அது இங்க ஒரு பெரிய எடுத்து போனோம், அதுதான் அந்த டர்மினல தேடிட்டு இருக்கோம். ओके भैया बेलूर मठ फेरी से निकल के जाने चला जाइए एकदम लॉन्च में। हाँ हाँ थैंक यू। टर्मिनल அந்த பெரிய டர்மினல் வந்து கோயில்ல இருந்து அப்படியே எப்படிடா எல்லாமே இந்த மட்கால தான் கொடுக்குறாங்க. எவ்வளவு நேரம் ப்ரோ டிராவல்? 10 நிமிஷம். 10 நிமிஷம் சுத்துவாங்க. இல்லடா, இங்க இருந்து அந்த இடத்துல போய் இறக்கி விட்டுருவாங்க. அங்கதான் பெல்லூர் மட். சோ அங்க சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரியல, அங்க இருந்தே மேபி நம்ம அப்படியே கேப் ஏதாவது போட்டு ஹவரா போலாம். ₹11. லாஸ்ட் டைம் எப்ப ஃபெரியில போனேன், எப்ப தண்ணியில போனேன், நேத்து நைட்டு சொல்லாத. தண்ணியில போகணும். போவோம். சோ இதுதான் ஹவுரா. இதை முடிச்சுட்டு போலாம். ஆக்சுவலா இதை நாங்க வந்து டே டைம்லயே பண்ணணும்னு நினைச்சோம். காலையிலே கிளம்பணும் அப்படின்னு. எத்தனை மணிக்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணோம்? 7 மணிக்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணோம். ஏன்னா இந்த கோயில் வந்து காலையில 5 மணில இருந்து 12:30 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் 3:30 மணிக்கு தான் திறப்பாங்க. நைட் 8:30 மணி வரைக்கும் இருக்கும். அதே டைமிங் தான் பெல்லூர் மட்டுக்கும் அண்ட் இந்த ஃபெரி டெர்மினலுக்கும். நானும் அதே தான் அந்த ட்ரிப் ஆரம்பிச்சதுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எல்லா இதுவும் வீக் டேஸ் கூட்டமா இருக்காது, வீக் டேஸ் கூட்டமா இருக்காதுன்னு போய் வீக்கெண்டோட இங்க வந்து கூட்டம் கம்மியா இருக்கிறதே இவ்வளவுதான் போல. இன்னும் கூட்டமா இருந்தா அதிகமா இருக்கும் போல. அது வந்து ரிட்டர்ன் வருதுடா, ஃபுல்லா வருது. இவ்வளவு பேர் ஃபாஸ்டா போறாங்க. வந்ததுல பாதி கூட்டம் கூட நம்ம இல்ல, நம்ம தான் லாஸ்ட். தெரிஞ்சு பாத்தீங்களா, இதுதான் வந்து அந்த பெல்லூர் மட். தெரிஞ்சு பயங்கரமா இருட்டா இருக்கு, ஏதோ வீடியோ எடுக்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போடுறேன். ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா டே டைம்லயே வாங்க. இருட்டாதான் இருக்கு, எதுவும் இது பண்ண முடியாது போல. எதுவுமே லைட்டே இல்லை, இருட்டாதான் இருக்கு. நம்ம அதான் நம்ம டே டைம்லயே வந்துருக்கணும். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா டே டைம் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த 12 காலைல 5 மணில இருந்து 12:30 மணி வரைக்கும். அதை இல்லைனாலும் 3:30 மணிக்கு வந்துட்டு 4:30 மணி 5 மணிக்குள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடுங்க. அதுக்கு லேட்டா வராதிங்க. ஒண்ணுமே தெரியல, நான் எதிர்பார்த்தேன் லைட் எல்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு, ஆனா எதுவுமே இல்லை.
ஸோ இந்த பெல்லூர் மத் அப்படின்றது வந்து எதுக்கு வந்து பில் பண்ணாங்கன்னா ஒரு யூனிட்டிக்காக. ஸோ இந்த ஆர்கிடெக்சர்ல வந்து எல்லா மதத்தோட ஒரு ரிசம்பிளன்ஸும் இருக்கும். ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், புத்திஸ்ட் எல்லாரோட அந்த கல்ச்சர்ல இருக்கிற, இப்போ நம்ம இந்து டெம்பிள் ஒரு மாதிரி இருக்கும், சர்ச் ஒரு மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கலந்து ஒரே பில்டிங்காக கட்டின எப்படி இருக்குமோ அதுதான் அந்த பெல்லூர் மத். இது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் 2-3 இடம் இருக்கு. அதெல்லாம் நான் போய் போகும்போது பார்க்கும்போது உங்களுக்கு நான் என்னன்னு சொல்றேன். நல்ல குளிர், எல்லாம் நல்லா இந்த ஸ்வெட்டர் இதெல்லாம் போட்டு வராங்க, நம்ம மட்டும் வந்து சுத்திட்டு இருக்கோம். ஆனா என்னால காது மூக்கெல்லாம் வந்து ரொம்ப சில்லுன்னு ஆகுது. ஸோ அந்த பெல்லூர் மட்குள்ள அந்த பெல்லூர் மட்டை இட் வாஸ் அமேசிங். பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு ஆர்கிடெக்சரும் சூப்பராக இருந்துச்சு. அந்த டீட்டெயிலிங்கு அந்த நம்ம கோயிலில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு, மசூதியில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. உள்ள அந்த என்டர் ஆகும்போது அந்த கெத்தட்ரல் வியூ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அது இதையும் தாண்டி அங்கே வந்து கிருஷ்ணாவோட ஸ்டாச்சு இருந்துச்சு. ஸோ அதை எல்லாரும் வந்து கும்பிட்டுட்டு அமைதியாக இருந்துச்சு, ரொம்ப சவுண்டே இல்லாமல் நிம்மதியாக மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஏன்னா ரெண்டு இடத்துலையுமே வீடியோ வந்து நாட் அலோடுன்றதுனால அப்படியே முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ லைக் ஃபெரியில் வந்தோம்ல, வந்து இந்த சைடே எக்ஸிட் ஆகிட்டோம், ஆனால் கேப் கிடைக்கல. ஆனால் இந்த வாட்டி எதுவுமே செக் பண்ணாமல் வந்துட்டேன் இந்த பிளேஸ்க்கு. நான் வந்து இந்த இதெல்லாம் பார்த்தேன், என்னென்ன இருக்கு, என்ன ஹிஸ்ட்ரி அதெல்லாம் பார்த்தேன். பட் ஸ்டில் இந்த கேமரா அலோடு அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. ஆனால் இருக்கு கேமரா. ஸோ ஹோப் யூ காய்ஸ் என்ஜாய் இல்லை, எதுவுமே காட்டல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பெட்டராக வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க. இங்க இருந்து கேப் வேற கிடைக்கல, எப்படி போறேன்னு தெரியல. थैंक यू सर, आप लोग ऐसे लोग मिले तो संसार अच्छा चलेगा। मस्त लगा आप लोग से। 100 नहीं 200 देखिए 200 चार्जेबल।